அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 16ஆம் தேதி வரை முழு ஆண்டு தேர்வு நடக்கிறது. 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 16 வரை முழு ஆண்டு தேர்வு நடக்கிறது. ஏப்ரல் 16 முதல் மே 31 வரை 45 நாட்களுக்கு கோடை விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போருக்கு மத்தியில் எண்ணெய் விற்பனை நிறுவனங்கள் வெள்ளிக்கிழமையன்று பிரீமியம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு $2.35 வரை உயர்த்தியுள்ளன. இந்த விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் ஆகிய பெட்ரோல் வகைகளின் விலைகள் லிட்டருக்கு $2.09 முதல் $2.35 வரை உயர்த்தப்பட்டுள்ளன. இருப்பினும் சாதாரண பெட்ரோலின் விலையில் தற்போது எந்தவிதமான மாற்றமும் இல்லை. மூன்றாவது அறிவிப்பு: தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு ஏப்ரல் 1 உள்ளூர் விடுமுறை கலெக்டரான சுகுமார் அறிவித்துள்ளார். அரசு பொதுத் தேர்வு மாணவர்கள், தேர்தல் பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள், அலுவலர்களுக்கு இந்த உள்ளூர் விடுமுறை பொருந்தாது என்றும் கூறியுள்ளார். நான்காவது அறிவிப்பு: 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கான பணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்று சென்னை தொழிலாளர் தீர்ப்பாணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் சங்கம் 12 மணி நேரம் பணியாற்றுவதால் தூக்கமில்லாமல் உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. சில நேரங்களில் விபத்துகளும் நிகழ்கின்றன. அதோடு இந்த 12 மணி நேர பணி நடைமுறை தொழிலாளர் சட்டத்திற்கு விரோதமானது. இந்த உத்தரவு குறித்து தொழில் தகராறு சட்டத்தின் கீழ் அரசிதழில் அறிவிக்கை வெளியிட்ட 30 நாட்களில் 8 மணி நேர பணி நடைமுறை அமலுக்கு வரும். அதுவரை 12 மணி நேர பணியாற்றும் ஊழியர்களுக்கு கூடுதலான பணி நேரத்திற்கான ஓவர் டைம் ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் 108 ஆம்புலன்ஸின் பெண் பணியாளர்களுக்கு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களில் தனி ஓய்வறைகள் அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும் அங்குள்ள கழிவறைகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: சென்னை எழும்பூரில் நடைபெறும் புனரமைப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தாம்பரம் வரை மட்டுமே ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 விரைவு ரயில்களின் சேவையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம், எழும்பூர் இடையேயான 2 ரயில்கள் தாம்பரம் வரையே இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் விளம்பரங்களை வெளியிடுவதற்கு முன்பு கட்டாயமாக தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மின்னணு அல்லது சமூக ஊடகங்களில் அரசியல் விளம்பரங்களை வெளியிட விரும்பும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாதவை, போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் இதர நபர்கள் மாநில அல்லது மாவட்ட அளவிலான ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் முன் சான்றிதழ் பெற வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் ஒளிபரப்புவதற்கு குறைந்தது 3 நாட்களுக்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் மற்றும் பிற விண்ணப்பதாரர்கள் 7 நாட்களுக்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும். ஏழாவது அறிவிப்பு: கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் MA கிளினிக்கல் சைக்காலஜி என்ற புதிய படிப்பை வரும் கல்வியாண்டில் தொடங்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆண்டுதோறும் 18 மாணவர்களை சேர்த்து கொள்ளவும் அனுமதி அளித்து அரசு ஆணையிடுகிறது. இப்புதிய படிப்புக்கு இந்திய மறுவாழ்வு கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திடம் உரிய அனுமதி பெறப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கேரளம், புதுச்சேரி, அஸ்ஸாம் ஆகிய இடங்களில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளிலும் விடுமுறை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தொழிலாளர் நலத்துறைக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 9வது அறிவிப்பு:
ஆசிரியர் பயிற்சி படித்து தோல்வியடைந்த மாணவ மாணவியருக்காக மே மாதம் நடத்தப்பட உள்ள தேர்வில் பங்கேற்க விரும்பும் தனி தேர்வர்கள் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. tge.tn.government.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சான்றிதழ்களின் அனைத்து நகல்களையும் கண்டிப்பாக இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். தேர்வு கட்டணம் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நாட்களில் விண்ணப்பிக்க தவறும் மாணவர்கள் மாணவியர் சிறப்பு அனுமதி திட்டத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் விண்ணப்பிக்க வேண்டும். சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் நபர்கள் 1000 ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. 10வது அறிவிப்பு. சிறைத்துறை பணியாளர்கள், தீயணைப்புத்துறை ஊழியர்களும் தபால் வாக்கு அளிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அத்தியாவசிய பணியில் இருப்பவர்களுக்கு தபால் வாக்கு அளிக்கும் சலுகையில் மேலும் 5 துறை ஊழியர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து காவலர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர். 11வது அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் செலுத்தாமல் செல்பவர்கள் இனிமேல் இரட்டிப்பு சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டி இருக்கும். 15 நாட்களுக்கு மேல் கட்டணம் செலுத்த தவறினால் அந்த வாகனத்தின் மீதும் அதன் போக்குவரத்தின் மீதும் பல்வேறு கட்டுப்பாடுகளும் தடைகளும் விதிக்கப்படும் என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இந்த புதிய விதிமுறைகளை வகுத்துள்ளதுடன் கட்டணம் செலுத்த தவறியவர்களுக்கு மின்னணு அறிவிப்புகளையும் அனுப்பவும் முடிவு செய்துள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், சட்டமன்ற பொது தேர்தலில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்குச்சாவடியில் தங்களுடைய அடையாளத்தை காட்டும் வகையில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க வேண்டும். வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க இயலாதவர்கள் ஆதார் அட்டை உட்பட 12 வகையான மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை காண்பிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் வரிசை எண்ணை அறிந்து கொள்வதற்காகவே புகைப்பட வாக்காளர் சீட்டுக்கு பூத் ஸ்லிப்புக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டை அச்சிட்டு வழங்க தேர்தல் கமிஷன் முடிவு செய்துள்ளது. வாக்குச்சாவடியின் பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் போன்றவை அதில் பெற்றிருக்கும். வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்பு அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளால் விநியோகிக்கப்படும் என்றும், ஆனால் வாக்குச்சாவடியில் வாக்காளர் தகவல் சீட்டு அடையாளத்தை காட்டுவதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது எனவும் கூறியுள்ளது. கடைசியாக 13வது அறிவிப்பு. தாம்பரம் காரைக்கால் சிறப்பு ரயிலானது சென்னை வேளாங்கண்ணி தினசரி விரைவு ரயிலாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் மே மாதம் 20ஆம் தேதி முதல் தினமும் நேரடி ரயில் சேவையாக சென்னை டு வேளாங்கண்ணிக்கு ரயில்கள் இயக்கப்படும். சென்னை தாம்பரத்திலிருந்து தினமும் இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:30 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடையும். இதேபோன்று மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து இரவு 9:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:35 மணியளவில் சென்னை தாம்பரத்தை வந்தடையும். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, பேரளம், காரைக்கால், நாகூர், நாகை ஆகிய முக்கிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று செல்லும். திருநள்ளாறு, நாகூர், வேளாங்கண்ணி என 3 ஆன்மீக திருத்தலங்கள் வழியாக இயக்கப்படுவது சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. 3 வெவ்வேறு வழிபாட்டு தலங்கள் வழியாக இயக்கப்பட உள்ள இந்த ரயிலுக்கு பயணிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.